ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். சங்கீதம் 5:11. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை காப்பாற்றாமல் கைவிடலாம், ஆனால் தேவனை தன் உள்ளத்தில் நம்புகிறவர்களை அவர் எப்போதும் காப்பாற்றாமல் இருக்கவே மாட்டார். நீங்கள் தேவாதி தேவனையும் அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்களானால் அவர் உங்களை காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவார். தேவனுடைய தயவு உங்களை சூழ்ந்து இருப்பதனால் அந்த தயவுள்ள இருதயம் உங்களுக்காக பரிதபிக்கிறது. இந்த உலகம் பொறாமை நிறைந்தது. ஆகவே தான் யாராவது உங்களை காப்பாற்ற நினைத்தாலும் அதை தட்டி விடுகிறது. இயேசு கிறிஸ்து உத்தமமுள்ள மனிதர்களை எப்போதும் தன்னோடு வைத்துக் கொள்கிறார். உங்கள் குடும்பத்தில் 10 பேர் அவிசுவாசியாக இருந்தாலும் ஒருத்தர் நீதிமானாக இருந்தால் அவருக்காக கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அந்த நீதிமான் ஒருவேளை மரித்தாலும் கூட அந்த நீதிமானின் உத்தம குணத்துக்காக கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் காணவில்லை என சங்கீதக்காரன் சொல்வதை காண்கிறோம். முழங்காலில் ஜெபிக்கிறவனை கர்த்தர் நிச்சயமாகவே பாதுகாப்பார். பசுத்தமாக வாழ நினைக்கிறவனை பரலோக தேவன் கைவிடவே மாட்டார். தேவ ஜனமே, பகலில் மேகஸ்தம்பம் இருக்கிறது, இரவில் அக்கினி மதில்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்காக இவைகள் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டது. வனாந்தரத்திலே அதிகாலையில் மன்னா கிடைக்கும், தாகம் தீர கண்மலையிலிருந்து தண்ணீர் சுரக்கும். இவைகள் பரலோக பிதாவினால் உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டவை. பின் நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? அவர் உங்களை நம்புகிறார். நீங்களும் கர்த்தரையும் அவருடைய வசனத்தையும் நம்புங்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகளையே கர்த்தர் காப்பாற்றும் போது நீதிமானின் சந்ததியில் வந்த உங்களை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? கர்த்தருக்கு துதி ஸ்தோத்திரங்களை மட்டும் செலுத்துங்கள், அது போதும். உங்களுக்கு அற்புதம் உண்டாகும். ஜெபம் செய்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை நேரத்தில் உங்க சமூகத்தில் வந்திருக்கும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தருடைய பலத்த கரம் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் நம்பிக்கை விசுவாசம் உம்மில் சந்தோஷித்து கம்பீரிக்கத்தக்கதாக செய்திடவும் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த வழியிலே செல்ல கவனமாக இருக்கவும் வலது இடதுபுறம் சாயாமல் எச்சரிக்கையோடு இருக்கவும் உங்க கிருபை தாரும். இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்வில் கர்த்தருக்கு வைராக்கியமாக சாட்சியாக வாழவும் கர்த்தர் பசுத்த ஆவியினால் நிரப்பி பிரகாசிக்க செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களாக வியாதியினால், உடல் பலவீனத்தினால், தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையினால், குடும்பத்தை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளின் கவலைகளினால், தொழில் வியாபாரத்தினால், பல்வேறு பிரச்சனைகளினால் மன உளைச்சலோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை, பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் எனவும் ஆற்றி தேற்றி சமாதானப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தெருவோரங்களில் வாழ்வோர் நலன் காக்கப்படவும், ஏற்ற உதவிகள் கிடைத்திடவும், இரக்கத்தோடு பராமரிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும், பசுதாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக வாழவும், கீழ்ப்படியாத முரட்டு சுவாபம் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும், பெற்றோரை கனம் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் வாழவும் இரக்கம் செய்யுங்க. சமூக வலைத்தள பாவங்களினாலும் ஆன்லைன் சூதாட்டங்களினாலும் சிக்கி தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கும் மக்கள் ரட்சிக்கப்படவும், வாலிபர்கள் தீங்கிலிருந்து விலக்கி குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலைக்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், பணியிட மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும், சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து மன உளைச்சலின்றி ஆசீர்வாதமாய் வாழ தயவு செய்ய ஜெபிக்கிறோம். இக்கொடிய காலத்தில் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் தடுக்கப்படவும், சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழவும், இக்குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் மனம் திரும்பவும், தேசத்தின் புனிதமும் அமைதியும் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வானொலிகளிலும், தொலைக்காட்சிகளிலும், சமூக வலைத்தளங்களிலும், நற்செய்தி கூட்டங்களிலும் செய்தி அளிக்கும் ஊழியர்களது ஆரோக்கியத்திற்காகவும், திருமறை செய்திகள் அநேகரது ஆவிக்குரிய எழுச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இருக்கும் தடைகள் நீங்கவும், தடை செய்கிறவர்கள் கர்த்தரால் தொடப்படவும், மிஷினரிகள் மீது போடப்படும் பொய் வழக்குகளிலிருந்து மிஷினரி குடும்பத்தினர் விடுவிக்கப்படவும்,
கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்பதை மக்கள் கண்டுகொள்ளவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.